கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து தீபாக்காக அட்டகாசமான கிஃப்ட் வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நான் எப்படியும் ப்ரோக்ராம் நாளைக்கு நீ நடத்த போகிறல்ல, அதுவே ஒரு கிஃப்ட் மாதிரி தானே கார்த்தி, அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னானே. இல்லைடா, அது மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு மேலே வந்து செய்யணும். ஆமாம், எனக்கு எப்படி தெரியும், நான் தான் சிங்கிளாகவே இருக்கேனே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காப்புல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வரும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோஷாப்பு கடைக்கு. சார், நான் கேட்டிருந்தேன்ல, இந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண சொன்னேன்ல, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்துருக்க மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, அதை வந்து எடிட் பண்ணி வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு நாளைக்கு கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னோன்னே, ஞாபகம் இருக்குது சார், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார், நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கோம் உங்கள் ஆஃபீஸு அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து பார்சல் வருது. வந்தோடனே வந்து இப்போ ராஜா முன்னாடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து கார்த்தி பார்த்தோன்னே வந்து சந்தோஷப்படுறாப்புல. பார்த்தோன்னே, வா மாப்பிள்ளை வேறு லெவலில் இருக்குது, இதுதான் உண்மையான வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு. தீபாவுக்கு நீ பாட சொல்கிறல்ல, அது கூட பெரிய கிஃப்ட்டு இல்லை, இதுதான் பெரிய கிஃப்ட்டு. இதை வந்து நீ ஹாலில் மாட்டணும். வீட்டில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நாளைக்கு இதை வச்சு அசத்திடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னோன்னே, அடுத்தது வந்து கார்த்தி வந்து இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து வராங்க. வந்தோன்னே அபிராமி அம்மா வந்து கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க கார்த்தியை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன முதல்ல வந்து போஸ்டருக்காக சண்டை போட்ட, அடுத்தது என்னென்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரோட்டில் இறங்கி உன் ஆளுங்களை வச்சு. அம்மா, நானும் போராடலை, நீ பண்ணால் என்ன, உன் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பண்ணால் என்ன, எல்லாம் ஒன்று தானே, ராஜா வச்சு பண்ண சொல்லியிருக்கல. இல்லைம்மா, அவங்க வந்து கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சின்னொன்னே, சரி கையில் என்ன பார்சல் வச்சுருக்க அப்படின்னோன்னே, இல்லைம்மா அது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, அது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேம்மா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஐஸ்வர்யா வந்து சரி அவன் தான் இருக்கட்டும்னு சொல்கிறான்ல, அதை எதுக்கு பிரித்து பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே, இதில் காட்டுறதுக்கு என்னமா இருக்குது, நானும் தீபாவும் இங்கே பாரு கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்கேன், ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆல்பம், இதை ஹாலில் மாட்டலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அபிராமி அம்மா இன்னும் கடுப்பாயிடுறாங்க. ஆமாம், இவளுக்காக வந்து நீ வந்து இதெல்லாம் இங்கே ஹாலிலெல்லாம் மாட்ட வேணாம், நீ எதுவாக இருந்தாலும் ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டக்குன்னு கோவப்பட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டோமே. கார்த்தி வேற வந்து அவனுக்கும் நமக்கும் உண்டான வந்து ஜோசியர் வேறு சொல்லியிருக்காரு, பிரிவு வருவோம் அப்படின்ட்டு, அவசரப்படாத அபிராமி அப்படின்னு மனசுக்குள்ளே அதுக்கப்புறமேட்டுக்கு யோசிக்கிறாங்க. கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம தீபா. சார், நம்ம கல்யாணம் பண்ண ஃபோட்டோ வந்து ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இப்படி வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். அதுவும் அந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக கொடுத்துருக்கீங்களே, என் லைஃப்பில் நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு தீபா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. கார்த்தியும் அந்த பக்கமாக சிரிக்கிற மாதிரி காமிச்சு அதோட இந்த சூப்பராக முடிக்கும்.